இப்ப மாம்பழ மரத்துல காசு காய்க்காதுன்னு பொதுவா ஒரு பழமொழி சொல்வாங்க இல்லையா? ஆமா, அது ஒரு வழக்கமான பேச்சுதான். ஆனா, நீங்க அனுப்புன இந்த சோர்ஸ் மெட்டீரியல படிச்ச பிறகு நிஜமாவே என் மைண்டே மாறிடுச்சு. சரியான பிளானிங் இருந்தா மரத்துல மாசம் மாசம் சம்பளமே காய்க்கும். கண்டிப்பா. அது சாத்தியம்னு தான் இந்த நோட்ஸ் சொல்லுது. இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ஆழமான அலசல் ஏதோ ஒரு சாதாரண விவசாய குறிப்பு கிடையாது. உங்ககிட்ட ஒரு 2-3 ஏக்கர் நிலம் இருந்தா அதை எப்படி மாசம் 1,00,000 லாபம் தர்ற ஒரு பிசினஸா மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. விவசாயம்னாலே அந்த இயற்கையை நம்பி, மழையை நம்பி எப்படியோ ஒரு அறுவடை பண்றதுன்னு ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல சொல்ற அப்ரோச் கம்ப்ளீட்டா வேற. ஆமா, ஒரு ஸ்மார்ட் பிசினஸ் மாடல் மாதிரி இருக்கு. இதுல சென்டிமெண்ட்ஸை விட ஸ்ட்ராட்டஜிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி கொஞ்சம் டீடைல்டா பாப்போம். இப்போ ஒரு புது ரிசல்ட் வேணும்னா பழைய பழக்கங்களை மாத்தணும் இல்லையா? எனக்கு இந்த நோட்ஸ்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்த முதல் விஷயமே மரங்களை நடுற முறைதான். அந்த ஸ்பேசிங் மாடல் தானே? ஆமா, நாம ஊர்ல பாத்திருப்போம், மாந்தோப்புனாலே மரங்கள் ரொம்ப தூரமா இருக்கும். அதாவது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் ஒரு 10 மீட்டர் இடைவெளி விட்டு நடுவாங்க. ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 100 மரங்கள் தான் இருக்கும். அந்த பழைய நார்மல் ஃபார்மிங் முறை அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த புது மெத்தட்ல, அதாவது ஹை டென்சிட்டி பிளான்டேஷன் அப்படிங்கிற HDP முறையில 3 மீட்டருக்கு 2 மீட்டர் இடைவெளியில நட்டு ஒரு ஏக்கருக்கு 600லேருந்து 700 மரங்கள் வரைக்கும் நட சொல்றாங்க. ஆமா, அப்போ 2 ஏக்கருக்கு தோராயமா 1200 இருந்து 1400 மரங்கள் வந்துரும். இத கேட்கும்போதே ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கு உடனே மைண்டுக்கு வரது என்னன்னா, சிட்டில இடத்த வீணாக்காம பெரிய பெரிய தனி வீடுகளை இடிச்சிட்டு அந்த இடத்துல நிறைய ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறோம்போ, அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட் இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட் அனாலஜி இந்த இடத்துல ரொம்ப ஆப்டா இருக்கு. ஏன்னா பழைய முறையில விவசாயி என்ன நினைச்சாருன்னா, மரம் ரொம்ப பெருசா வளரணும், கிளைகள் 4 பக்கமும் பரவணும்னு நினைச்சாரு. அப்போதான் நிறைய காய் காய்க்கும்னு ஒரு நினைப்பு. கரெக்ட். ஆனா பிராக்டிக்கலா என்ன நடக்கும்னா, அந்த 10 மீட்டர் இடைவெளியில நிறைய இடம் சும்மா தான் இருக்கும். அந்த சும்மா இருக்கிற இடத்துல களைகள் வளரும், தண்ணி வீணாகும். ஆமா, அது ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லாம மரம் ரொம்ப உசரமா வளர்ந்துட்டா அறுவடை பண்றது ரொம்ப கஷ்டம். கீழே விழுந்து நிறைய பழங்கள் டேமேஜ் ஆகும். ஆனா இந்த ஹை டென்சிட்டி முறையில மரங்களை ரொம்ப உசரமா வளர விட மாட்டாங்க. அப்பப்போ வெட்டி விடுவாங்களா? ஆமா, அப்பப்போ ப்ரூனிங், அதாவது கவாத்து செஞ்சு மரங்களை ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. இதனால நிலத்தோட ஒவ்வொரு சதுர அடியும் நம்ம முழுசா பயன்படுத்துறோம். அதாவது அப்பார்ட்மெண்ட்ல எப்படி ஒவ்வொரு வீடும் தனித்தனியா ஒரு வாடகை வருமானத்தை கொடுக்குதோ, அதே மாதிரி இங்க ஒவ்வொரு மரமும் ஒரு துல்லியமான மகசூலை கொடுக்குது இல்லையா? எக்ஸாக்ட்லி, அதே லாஜிக் தான். ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சரி, மரங்களை நெருக்கமா நட்டாச்சு, ஆனா எந்த மரத்தை நடுறது? நோட்ஸ்ல 4 முக்கியமான ரகங்களை பத்தி சொல்லிருக்காங்க. அல்ஃபான்சா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், அப்புறம் தோத்தாபுரி. ஆமா, இந்த 4 வெரைட்டி தான் மெயின். இதுல அல்ஃபோன்சாவும் இமாம் பசந்தும் மார்க்கெட்ல ரொம்ப பிரீமியம் ரேட்டுக்கு போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கிலோக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 1400 மரங்களையும் அல்ஃபோன்சாவாவோ இல்ல இமாம் பசந்தாவோ நட்டிட்டு போலாமே. எதுக்கு 4 வெரைட்டியை மிக்ஸ் பண்ணி நட்டு ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்கணும்? அது நிறைய பேருக்கு வர சந்தேகம் தான். ஆமா, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா அறுவடை பண்றதும் விக்கிறதும் கஷ்டம் இல்லையா? ஒரு புஷ்பேக் வைக்கணும்னு தோணுது எனக்கு. விவசாயத்தை ஒரு லைஃப் ஸ்டைலா பாக்குறவங்களுக்கும் ஒரு பிசினஸா பாக்குறவங்களுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். எந்த ஒரு பிசினஸ்லயும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓ, அந்த ஆங்கிள் யோசிக்கணுமா? ஆமா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி மொத்த தோப்பையும் அல்ஃபோன்சாவா நட்டுட்டோன்னு வச்சுப்போம். அல்ஃபோன்சா பொதுவா எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை டார்கெட் பண்ற ஒரு வெரைட்டி. ஒருவேளை அந்த வருஷம் ஏதாவது இன்டர்நேஷனல் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் வருதுன்னு வைங்க, இல்ல பருவநிலை மாற்றத்தால ஏதாவது பிரச்சனை வந்தா? கரெக்ட், அந்த குறிப்பிட்ட அல்ஃபோன்சா பூக்கள்ல மட்டும் ஏதோ ஒரு வைரஸ் அட்டாக் வருதுன்னா ஒட்டுமொத்தமா அந்த வருஷ வருமானமே 0 ஆயிடும். அதனால ரகங்களை கலந்து நடுறதுக்கு பின்னாடி ஒரு கிளியர் சயின்ஸ் இருக்கு. அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்றோம். ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லா பணத்தையும் ஒரே கம்பெனில போடாம பிரிச்சு போடுற மாதிரி. எக்ஸாக்ட்லி. இப்போ தோத்தாபுரி மாம்பழம் பாத்தீங்கன்னா அதை மக்கள் நேரடியா சாப்பிட்றத விட இந்த ஜூஸ் கம்பெனிகள், பல்ப் தயாரிக்கிற ஃபேக்டரிகள் தான் பல்கா வாங்குவாங்க. ஓஹோ, அப்போ அதுக்கு எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருக்கும். ஆமா, அதனால தோத்தாபுரிக்கு மார்க்கெட்ல ஒரு ஸ்டாண்டர்டான டிமாண்ட் இருக்கும். அது உங்க பிசினஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ், வருமானத்தை கேரண்டி பண்ணிடும். அப்போ பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளி நல்ல மகசூல் கொடுக்கும், லோக்கல் மார்க்கெட்ல சீக்கிரமா வித்துடும். இமாம் பசந்த் உங்களுக்கு அந்த சூப்பர் ப்ராஃபிட், அதாவது அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜினை கொடுக்கும். சூப்பர். ஒன்னு சரக்கினாலும் இன்னொன்னு உங்க பேலன்ஸ் ஷீட்டை காப்பாத்திடும்.
இது ரொம்ப பிராக்டிக்கலான அப்ரோச்சா இருக்கு. ஆமா, ரிஸ்க கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்ப மாஸ்டர் பிளான் ரெடி. மரங்களை நட்டாச்சு. நட்ட அடுத்த நாளே இல்ல அடுத்த மாசமே நாம பேங்க்குக்கு போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி லாபத்தை போட்டுடலாமா? சத்தியமா முடியாது. இது மேஜிக் கிடையாது. அதுதான், இந்த சோர்ஸ் மெட்டீரியல் படி ஒரு முழுமையான மகசூலுக்கு 4 வருஷம் நாம காத்திருக்கணும். வருஷம் எந்த வருமானமும் வராது, 2வது வருஷம் ரொம்ப ரொம்ப குறைவான மகசூல், 3வது வருஷம் ஓரளவுக்கு நல்ல மகசூல், ஆனா 4வது வருஷத்துல இருந்து தான் இதோட முழு பொட்டன்ஷியல வெளியே வருது. ஆமா, அந்த டைம்லைன் ரொம்ப முக்கியம். இத படிக்கும்போது எனக்கு ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்ஜினியரிங் டிகிரியா? அது எப்படி? ஆமா, 4 வருஷம் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஒரு பெரிய பேக்கேஜ்ல வேலைக்கு போற மாதிரி. அந்த 4 வருஷம் வெயிட்டிங் பீரியட்ல மரங்களுக்கு நாம என்ன பண்றோம்? அந்த 4 வருஷம்தான் மரத்தோட ஃபவுண்டேஷன். குறிப்பா நம்ம மரங்களை ரொம்ப நெருக்கமா நட்டிருக்கோம் இல்லையா? அதனால சாதாரணமா தண்ணி பாய்ச்சுறதோ உரத்த மண்ணுல தூவி விடுறதோ இங்க வேலைக்கு ஆகாது. மரங்கள் ஒன்னோட ஒன்னு சத்துக்களுக்காக சண்டை போட்டுக்குமா? ஆமா, அதை தவிர்க்க தான் ஸ்மார்ட் விவசாயம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்குள்ள நாம போறோம். இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அந்த சொட்டு நீர் பாசனம் பத்தி நோட்ஸ்ல இருக்கு. கரெக்ட். 1 சொட்டு நீர் பாசனம், அதாவது ட்ரிப் இரிகேஷன். 2வது மல்ச்சிங், அதாவது மண்ணோட ஈரப்பதம் காயாம இருக்க அதை சுத்தி மூடாக்கு போடுறது. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபர்டிகேஷன் முறை. இந்த ஃபர்டிகேஷன் பத்தி நான் சேர்க்கணும்னு நினைச்சேன். இத படிக்கும்போது எனக்கு வந்த தாட் என்னன்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவரால சாப்பிட முடியாது. ஆமா, ஹாஸ்பிட்டல் போவாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க? டைரக்டா ரத்த நாளங்கள்ல ஐவி ட்ரிப் மூலமா குளுக்கோஸ் ஏத்துவாங்க. ஃபர்டிகேஷன் முறையும் அதே லாஜிக் தானா? ஆமா, அதே லாஜிக் தான். ரொம்ப ஆப்டான உதாரணம். பழைய விவசாயத்துல ஒரு மூட்டை உரத்த செடியை சுத்தி கொட்டுவாங்க. அதுல பாதி காத்துல போகும், மீதி மண்ணுல வீணாகும். ஆனா இங்க உரத்த தண்ணியில கரைச்சு அந்த ட்ரிப் டியூப் வழியா செடியின் வேருக்கே கொண்டு போய் சேர்க்கிறோம். எக்ஸாக்ட்லி. சாதாரணமா மண்ல உரத்தை போடும்போது அந்த மாமரத்தை விட அதை சுத்தி வளர்ந்திருக்கிற களச்செடிகள் தான் அந்த உரத்தை அதிகமா உறிஞ்சிக்கும். ஓ, அதனாலதான் களை எடுக்கிற செலவு அதிகமாகுது. ஆமா, அது மட்டும் இல்லாம தண்ணி ஆவியாகும் போது அதோட சேர்ந்து சத்துக்களும் வீணாகும். ஆனா இந்த ட்ரிப் மற்றும் ஃபர்டிகேஷன் முறையில தண்ணியும் உரமும் ஒவ்வொரு துளியா நேரா அந்த ஆணி வேற மட்டுமே போய் சேரும். அப்போ உரம் கொஞ்சம் கூட வீணாகாது. வீணாகாது. நாம 1 கிராம் உரத்தை கொடுத்தாலும் அது 100% அந்த மரத்துக்கு மட்டுமே பயன்படும். இதனால வளங்கள் வீணாகிறது முற்றிலும் தடுக்கப்படுது. அந்த 4 வருஷம் நாம கொடுக்கிற அந்த ஐவி ட்ரிப் தான் மரத்தோட வேர்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்துது. அதனாலதான் 4வது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஈல்ட், அதாவது மகசூல் நம்பர்ஸ் நம்மள மலைக்க வைக்குது. அந்த நம்பர்ஸ் நிஜமாவே பெரிய விஷயம்தான். நோட்ஸ்ல இருக்கிற கால்குலேஷன் படி ஒரு மரத்திலிருந்து 15லிருந்து 25 கிலோ மாம்பழம் கிடைக்கும். அப்போ 1200 மரங்கள்னு கணக்கு போட்டா 18 டன்ல இருந்து 25 டன் வரைக்கும் மகசூல். ஒரு வருஷத்துக்கு 25 டன்? ஆமா, இந்த 25 டன் பழங்களை ஹோல்சேல் மார்க்கெட்ல கிலோ 40 ரூபாய்க்கு கொடுத்தாலே வருமானம் பல லட்சங்களை தாண்டுது. அதுவே டைரக்டா கஸ்டமர்ஸ் கிட்ட பிரீமியம் ரேட்ல கிலோ 80 ரூபாய்க்கு வித்தா வருமானம் அப்படியே டபுள் ஆகுது. இத கேட்டுட்டு இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 25 டன் மகசூல் வர்றது ஒரு பெரிய எஸ்டேட்ல இருந்து கிடையாது. வேற எங்க இருந்து? வெறும் 2 ஏக்கர் நிலத்துல இருந்து. அதுதான் இந்த பிசினஸ் மாடலோட பவர். இடத்தை இவ்ளோ எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுனால தான் இந்த ரிசல்ட். கரெக்ட். இப்போ நம்ம இந்த டாபிக்கோட ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு பகுதிக்கு வரப்போறோம். அதாவது மரத்துல நிறைய பழம் வந்துருச்சு, பல லட்சங்கள் லாபமும் பார்த்தாச்சு. ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய பிராக்டிக்கல் பிரச்சனை இருக்கு. அந்த சீசனாலிட்டி பிரச்சனை தானே? ஆமா, மாம்பழம் ஒரு சீசனல் ஃப்ரூட். வருஷத்துல 2-3 மாசம்தான் காய்க்கும். அந்த மாசங்கள்ல விவசாயி கையில நிறைய பணம் இருக்கும். ஆனா மீதி இருக்கிற 9 மாசம் என்ன பண்றது? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் நிறைய பேர்த்துக்கு. பேங்க் இஎம்ஐ கட்டணும், பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அன்றாட குடும்ப செலவுகள் இருக்கு. அந்த 9 மாசம் எப்படி சர்வைவ் ஆகுறது? இந்த சீசன் வியாபாரத்தை எப்படி ஒரு நிரந்தரமான மாதாந்திர வருமானமா மாத்துறது? இதுக்கான விடைதான் இந்த நோட்ஸ்லயே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்தது. கண்டிப்பா. நம்ம ஊர்ல நிறைய விவசாயிகள் கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த சீசனாலிட்டி தான். ஒரு மாசம் ராஜா மாதிரி இருப்பாங்க, அடுத்த மாசம் கடன் வாங்குவாங்க. இந்த சைக்கிளை உடைக்கணும் இல்லையா? ஆமா, இந்த சைக்கிளை உடைக்கிறதுக்கு தான் இந்த மாடல் 4 வெவ்வேறு வருமான வழிகளை, அதாவது இன்கம் ஸ்ட்ரீம்ஸை உருவாக்குது. அந்த 4 வழிகளையும் நாம ஒன்னொன்னா பாப்போம். முதல் வழி, நாம இவ்ளோ நேரம் பேசின அந்த டைரக்ட் மாம்பழ விற்பனை. அதுதான் பிரைமரி சோர்ஸ்.
சீசன் நேரத்துல 2-3 மாசத்துக்குள்ள 5-10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பல்கா ஒரு அமௌண்ட் கையில வந்துரும். இது கேபிட்டல். அடுத்து 2வது வழி. இததான் இந்த மாடலோட மெயின் சீக்ரெட்னு நான் சொல்வேன். வேல்யூ அடிஷன், அதாவது மதிப்பு கூட்டல். ஆமா, மாம்பழத்தை அப்படியே விற்காம அத ப்ராசஸ் பண்ணி பல்ப், மாம்பழ ஜூஸ், ஊர்கா, அப்புறம் ட்ரைட் மேங்கோ, அதாவது உலர் மாம்பழமா மாத்தி வருஷம் முழுக்க விக்கிறது. இந்த வேல்யூ அடிஷன்ங்கிறது எவ்வளோ பெரிய கேம் சேஞ்சர்னு யோசிச்சு பாருங்க. சீசன் நேரத்துல மார்க்கெட்ல மாம்பழம் அதிகமா வரும்போது விலை பாதாளத்துக்கு போகும். சப்ளை அதிகமா இருந்தா டிமாண்ட் குறையும். கரெக்ட். அப்போ நிறைய விவசாயிகள் வேற வழி இல்லாம ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வித்துட்டு வருவாங்க. சில பழங்கள் பார்க்க கொஞ்சம் ஷேப் மாறி இருக்கும், இல்ல சின்னதா இருக்கும், அதை யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா டேஸ்ட் நல்லாதான் இருக்கும். ஆமா, அந்த பழங்கள் உள்ள ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி பழங்களை தூக்கி போடாம அதை பல்பாக்கியோ ஊறுகாயவோ மாத்தும்போது அதோட ஆயுட்காலம் சில நாட்கள்ல இருந்து 1 வருஷமா மாறுது. ஓ, அதோட மதிப்பும் பல மடங்கு ஏறுது. கண்டிப்பா. சீசன் இல்லாதப்போ டிசம்பர் மாசத்துல ஒருத்தருக்கு மாம்பழ ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அவர் உங்க பல்ப அதிக விலை கொடுத்து வாங்குவார். இதுதான் உங்க மாதாந்திர வருமானத்தோட முதல் தூண். ரொம்ப பிரமாதமான லாஜிக். அடுத்த 3வது வழி இன்டர் கிராப்பிங், அதாவது ஊடுபயிர். ஆமா, அந்த இடைவெளியை யூஸ் பண்றது. அதுலேருந்து ஒரு ரெகுலர் இன்கம் வரும். நோட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊடுபயிர் மூலமா மட்டுமே மாசம் 20,000 40,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் ஐடில வேலை பார்த்துட்டு வீக்கெண்ட்ல ஃப்ரீலான்சிங் பண்ணுவாங்க, இல்ல யூடியூப் சேனல் ரன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மெயின் பிசினஸ் செட் ஆகுற வரைக்கும் இந்த சைடு ஹசில் தான் அவங்க டே டு டே செலவுகளை பாத்துக்குது. ஆமா, சைடு இன்கம் மாதிரி. அந்த மாதிரி மாம்பழம் மெயின் பிசினஸ், இந்த காய்கறிகள் சைடு ஹசில். கரெக்டான பாயிண்ட். ஆனா இதுல இன்னொரு சயின்ஸும் இருக்கு. நீங்க நிலக்கடலை மாதிரி பயிர்களை ஊடுபயிரா வளர்க்கும்போது அது வெறும் காசுக்காக மட்டும் இல்ல. வேற எதுக்கு? அந்த செடிகள் காத்துல இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி மண்ணுல சேர்க்கும். இதனால மாமரங்களுக்கு தேவையான உரம் நேச்சுரலாவே கிடைக்குது. மண்ணோட வளமும் கூடிக்கிட்டே போகும். ஓஹோ, காசுக்கு காசும் ஆச்சு, உரத்துக்கும் உரமும் ஆச்சு. ஆமா, ஒரு கல்லுல 2 மாங்காய். ஓகே, இப்போ 4வது வழிக்கே வருவோம். ஒருங்கிணைந்த பண்ணை, அதாவது இன்டகிரேட்டட் ஃபார்மிங். இதோட சேர்த்து ஆடு, கோழி எல்லாம் வளர்க்க சொல்றாங்க. அது மூலமா மாசம் இன்னொரு 20,000 50,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா வருமானம் வரும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆமா, லைவ் ஸ்டாக் ஆட் பண்றது. ஆனா இங்க நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்டை வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? ஒரு விவசாயிய கூப்பிட்டு நீங்க மரத்தையும் பார்க்கணும், நிலக்கடலையும் பறிக்கணும், அதே நேரத்துல ஊறுகாய் ஃபேக்டரியும் ரன் பண்ணணும், அதுக்கப்புறம் போய் ஆடு கோழிக்கும் இற வைக்கணும்னு சொன்னா அது எப்படி பிராக்டிக்கலா சாத்தியம்? பாக்குறதுக்கு நிறைய வேலை மாதிரி தெரியுது. ஆமா, ஒரு மனுஷனை ஒரே நேரத்துல விவசாயி, கம்பெனி ஓனர், ஜூ கீப்பர்னு எல்லா வேலையும் பார்க்க சொல்றது ரொம்ப ஓவர்லோடா இருக்காதா? இதையெல்லாம் மேனேஜ் பண்றதுக்குள்ள அவரே டயர்ட் ஆகிடுவாரே. நீங்க கேட்கிற இந்த கேள்வி ரொம்பவே நியாயமானது. மேலோட்டமா பார்க்கும்போது இது 4 வெவ்வேறு பிசினஸ் மாதிரி தான் தெரியும். 4 டிஃபரண்ட் செட் ஆஃப் வேலைகள் மாதிரி தோணும். ஆனா இத ஒரு கம்ப்ளீட் ஈகோசிஸ்டமா டிசைன் பண்ணிருக்காங்க. ஈகோசிஸ்டம்னா ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு நல்ல ஈகோசிஸ்டம்ல ஒரு பொருளோட கழிவு இன்னொரு பொருளோட உணவா மாறும். இப்ப மாமரத்துல கவாத்து பண்றோம், கிளைகளை வெட்டி விடுறோம், அந்த இலைகள் எல்லாம் என்ன ஆகும்? அது அப்படியே குப்பையா தான் போகும். ஆனா இங்க அது ஆடுகளுக்கு தீவனமா மாறும். நீங்க தனியா ஆட்டுக்கு தீவனம் தேடி போக வேண்டியதில்ல. ஊடுபயிரா நிலக்கடலை வளர்க்குறீங்க, அதோட கழிவுகள் கோழிக்கு உணவாகுது. வாவ், லிங்க் ஆகுது இப்போ. இப்போ இந்த ஆடு கோழியோட கழிவுகள் என்னாகும்? அது உலகத்திலேயே மிகச்சிறந்த இயற்கை உரம். அதை எடுத்து திரும்பவும் மாமரத்துக்கே போடுறோம். நீங்க வெளியில போய் கெமிக்கல் உரம் வாங்க வேண்டிய செலவு மிச்சம். செம்ம லாஜிக். அது மட்டும் இல்லாம இந்த கோழிகள் மாமரத்துக்கு கீழே மேயும் போது மண்ணுல இருக்கிற மாம்பழ பூச்சிகளை, வண்டுகளை கொத்தி சாப்பிட்டுடும். இதனால பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிற உங்க உழைப்பு குறையுது. ஓ, அப்போ இது தனித்தனி வேலை கிடையாது. கிடையாது. இது 4 வெவ்வேறு வேலை இல்ல. இது ஒண்ணுக்கு ஒன்னு சப்போர்ட் பண்ணிக்கிற ஒரு செயின் ரியாக்ஷன். உங்க வேலை பழுதுல அதிகமாகல, ஒரு விதத்துல குறையுதுன்னு தான் சொல்லணும். இது நிஜமாவே ஒரு பிரில்லியண்டான டிசைன். ஒரு லூப் மாதிரி எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபைனல் கால்குலேஷனை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். சரி, கணக்கு போட்டு பார்ப்போம். மாம்பழம் மூலமா வர்ற மொத்த வருஷ வருமானத்தை 12 மாசத்துக்கு பிரிச்சு பார்த்தா மாசம் சராசரியா 40,000 ரூபாய். ஓகே. ஊடுபயிர் மூலமா மாசம் 30,000 ரூபாய். சரி. இந்த ஊறுகாய், பல்ப் மூலமா ஒரு 40,000 ரூபாய். அப்புறம் ஆடு, கோழி மூலமா ஒரு 20,000 ரூபாய். டோட்டல் எவ்வளவு வருது? இது எல்லாத்தையும் கூட்டினா ரொம்ப ஈஸியா ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாயை தாண்டுது. இது நிஜமாவே ரொம்ப சாலிடான பிளான். நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு.
ஆனா ஒரு பிளான் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பாக்கெட்ல பணம் வேணுமே. ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்கறத நாம அனலைஸ் பண்ணியே ஆகணும். கரெக்ட். இந்த செட்டப்பை உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நோட்ஸ்ல ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காங்க. ஆரம்ப கட்டத்துல மாஞ்செடிகள் வாங்குறதுக்கு ஒரு 50,000 ரூபாய், ஓகே. அந்த சொட்டு நீர் பாசன அமைப்பை நிலத்துல ஃபிட் பண்றதுக்கு ஒரு 70,000 ரூபாய், மத்தபடி ஓரம், ஆரம்பகட்ட லேபர் இதுக்கெல்லாம் ஒரு 50,000 ரூபாய். அப்போ மொத்தமா சேர்த்தா அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் தான் இன்வெஸ்ட்மெண்ட். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, இன்னைக்கு தேதியில ஒரு நல்ல ஸ்பெக் இருக்கிற லேப்டாப்போ இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கோ வாங்குறதுக்கு குறைஞ்சது 1.5 லட்சம் ரூபாய் ஆகுது. உண்மைதான், அது சாதாரண செலவாயிடுச்சு. ஒரு பைக் வாங்குற காசுல மாசம் 1 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சரை பில்ட் பண்ண முடியுங்கிறது நிஜமாவே எனக்கு ஒரு பெரிய வெளிச்சமா இருக்கு. அதுதான் நிலத்து மேல நம்ம வைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டோட பவர். ஆனா இதுல சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ்? நீங்க பாட்டுக்கு நர்சரியில போய் ஏதோ ஒரு விதையை வாங்கிட்டு வந்து நட்டுட்டு 1 லட்சம் வரும்னு வெயிட் பண்ணக்கூடாது. இதுக்கு கண்டிப்பா கிராஃப்டட் பிளான்ஸ், அதாவது ஒட்டு ரக செடிகளை மட்டும்தான் பயன்படுத்தணும். சாதாரண விதை போட்டா வராதா? வராது. ஒட்டு ரகம் பயன்படுத்தினாதான் மரத்தோட குவாலிட்டி, அந்த 4 வருஷ டைம்லைன் எல்லாம் சரியா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி ரெகுலரா கவாத்து பண்றது, கரெக்டான நேரத்துல உரம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிஸ்டமை சரியா மெயின்டைன் பண்ண மட்டும்தான் இந்த லாபம் சாத்தியம். சரி, பழம் நல்லா விளைஞ்சிடுச்சு, குவாலிட்டியாவும் இருக்கு. ஆனா விளைஞ்சதை எப்படி விக்கிறது? இதுல தான் நிறைய விவசாயிகளோட லாபமே அடிப்படுது. ஆமா, மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த நோட்ஸ்ல ஒரு சூப்பரான ப்ரோ ஸ்ட்ராட்டஜி கொடுத்திருக்காங்க. இடைத்தரகர்கள், அதாவது மிடல்மேன் இல்லாம டைரக்டா வாடிக்கையாளர்களுக்கு விக்கிறது. அதுதான் பெஸ்ட் அப்ரோச். வாட்ஸ்அப் மூலமா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி விக்கிறது, தனியா ஒரு பிராண்ட் நேம் வச்சு பேக் பண்ணி விக்கிறதுன்னு ரொம்ப மாடர்னா யோசிச்சிருக்காங்க. ஆமா, இப்ப நிறைய பேர் அப்படி பண்றாங்க. இத படிக்கும்போது ஒரு வரியில நான் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டேன். யூடியூப் மூலமா உங்க பண்ணைய ப்ரொமோட் பண்ணுங்க, இத நீங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த நோட்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஒரு எக்ஸலண்டான பிசினஸ் மூவ். ஏன் மிடில்மேனை கட் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. ஏன்? நிலத்தை வாங்கினது நீங்க, 4 வருஷம் கஷ்டப்பட்டது நீங்க, உரம் போட்டது நீங்க. ஆனா அந்த பழம் மார்க்கெட்டுக்கு போகும்போது இடையில இருக்கிற கமிஷன் ஏஜென்ட், ஹோல்சேலர் இவங்க தான் உங்க லாபத்துல பாதிக்கு மேல எடுத்துட்டு போறாங்க. ஆமா, விவசாயிக்கு வெறும் சொற்ப காசு தான் கிடைக்கும். அதனால ஒரு விவசாயி தன்னை வெறும் உற்பத்தியாளரா மட்டும் பார்க்காம ஒரு பிராண்ட் ஓனரா மாறணும். உங்க தோப்ப நீங்களே யூடியூப்ல காட்டுங்க. மக்கள் அதை நம்புவாங்களா? கண்டிப்பா. நீங்க எப்படி எந்த கெமிக்கலும் இல்லாம நேச்சுரல் உரத்தை வச்சு வளர்க்குறீங்கன்னு கஸ்டமர்ஸ் பார்க்கட்டும். மக்கள் எப்பவுமே ஒரு கதைக்கு தான் கனெக்ட் ஆவாங்க. அவங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டா நீங்க என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த பிரீமியம் ரேட்டை கொடுத்து வாங்க அவங்க ரெடியா இருப்பாங்க. இந்த மொத்த டிஸ்கஷனையும் ஒரு ஃபைனல் சம்மரியா பார்த்தா அந்த கோர் கான்செப்ட் ரொம்ப கிளியரா புரியுது. ஆமா, சிம்பிளான லாஜிக் தான். வெறும் மாம்பழத்தை மட்டும் நம்பி இருந்தா மாதாந்திர வருமானம் சத்தியமா சாத்தியமில்ல. ஆனா அந்த மாம்பழத்தோட சேர்த்து வேல்யூ அடிஷன், அதுக்கு கீழே ஊடு பயிர், அதை சுத்தி இன்டகிரேட்டட் ஃபார்மிங் எல்லாம் சேர்ந்த ஒரு ஈகோசிஸ்டம். கரெக்ட். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா 2 ஏக்கர்ல மாசம் 1 லட்சம் ரூபாய்ங்கிறது வெறும் கனவில்ல, அது ஒரு பிராக்டிக்கலான நிரூபிக்கப்பட்ட ஃபார்முலா. கண்டிப்பா. இந்த சோர்ஸ் மெட்டீரியல் நமக்கு விவசாயத்தை பத்தி மட்டும் சொல்லிக் கொடுக்கல, பிசினஸ் பத்தியும் சொல்லி தருது இல்லையா? ஆமா, உங்ககிட்ட ஒரு ரிசோர்ஸ் இருக்கு, ஆனா அது வருஷத்துல கொஞ்ச நாள் தான் ஆக்டிவா இருக்கும்னா அதை எப்படி டைவர்சிஃபை பண்ணி ஒரு ஸ்டேபிளான வருஷம் முழுசும் வருமானம் தரக்கூடிய ஒரு பிசினஸ் மாடலா மாத்துறது அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் கிளாஸ் தான் இது. ரொம்ப அழகா கன்க்ளூட் பண்ணீங்க. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு சொந்தமா ஒரு கிராமத்துல விவசாய நிலம் இருக்கலாம், இல்ல சிட்டிக்குள்ள ஒரு கார்ப்பரேட் வேலையில இருக்கலாம். அது முக்கியம் இல்ல. உங்களுக்காக ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்க விரும்புறேன். அருமையான விஷயம். இந்த கான்செப்டை அப்படியே உங்க சொந்த லைஃபுக்கு இல்ல கெரியருக்கு பொருத்தி பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு தனித்திறமை, ஒரு சீசனல் ஸ்கில், வருஷத்துல சில சமயம் மட்டும் உங்களுக்கு லாபம் தர்ற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆமா, எல்லார்கிட்டயும் அப்படி ஒண்ணு இருக்கும். அந்த திறமைய எப்படி இந்த மாதிரி ஊடு பயிர் போட்டு மதிப்பு கூட்டல் செஞ்சு வருஷம் முழுசும் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு பெர்மனன்ட் சிஸ்டமா மாத்துறது? உங்க வாழ்க்கையோட மாம்பழம் எது? அதுக்கான வேல்யூ அடிஷன் என்ன? நல்ல கேள்வி. இது நீங்க யோசிக்க ஆரம்பிக்கிற அந்த நிமிஷத்துல உங்க வாழ்க்கையிலயும் மரத்துல மாசம் சம்பளம் காய்க்க தொடங்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து சிந்தியுங்கள்.